சங்கம் இந்துக்களின் தந்தை இந்து முன்னணியுடைய முதல் தலைவர் பா தானலிங்க நாடார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். இந்திய கணினி கல்வி புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநாடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டு வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. ஐயா தானலிங்க நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கொச்சின் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக 3 ஆண்டுகள் இருந்தவர். 1957 நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் 75.8% வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர். 64 ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். அதன் பிறகு 80 காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவரம் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர். இதை எம்ஜிஆர் அவர்களே சட்டசபையில் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்து முன்னணியுடைய முதல் தலைவர், இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர். மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது RSS உடைய தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் ஐயா தானலிங்க நாடார், இன்னொருவர் பால் தாக்கரே. அந்த நிகழ்வுல தமிழர்கள் தேசியவாதிகள், தமிழர்களை நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பால் தாக்கரே அவர்களும் நேரடியாக கோரிக்கை வைத்து தமிழர்களுடைய தேசப்பற்றை வெளிக்கொண்டு வந்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானலிங்க நாடார் அவர் 1988 ஏரல்ல பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கும் போது என்னுடைய உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது, என்னுடைய சீட்டை சித்திரகுப்தன் தேடிக் கொண்டிருக்கிறான், அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி மேடையில பேசிட்டு இருக்கும் போதே உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார். அவருடைய சேவையை போற்றும் விதத்தில், அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக மத்திய அரசு ஐயா தானலிங்க நாடார் அவர்களுக்கு, இந்துக்களின் தந்தை தானலிங்க நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதாமகன் சிவநாடார், பத்ம விபூஷன் சிவநாடார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் சொல்றோம். சிவநாடார் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர். HCL என்ற கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாம 1977 காலகட்டங்களில் IBM என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி இந்தியாவில் கணினி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை, அதனால இங்க நம்ம கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது. அந்த காலகட்டத்தில் நெட், அந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க, கணினி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளர்களை உருவாக்கியவர் ஐயா சிவநாடார் அவர்கள். அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். இன்றைக்கு கூட நம்ம பத்திரிகை செய்தியில் பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு 7,40,00,000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர். அவருடைய சாதனையை போற்றும் விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு
இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவைகளை பாராட்டும் விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறது காரணத்தினாலும் உலகளவில் கொடைவல்லாக இருக்கிறத காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு 206 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். குறிப்பாக சட்டசபையில இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தானியலிங்க நாடார் அவர்களுக்கும் ஐயா சிவநாடார் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும். பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு 2 பேரும் தகுதியான தலைச்சிறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கொண்டு சென்று அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதத்தின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா மதத்துக்கு எதிராக இருந்தார். அவருக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு. இல்ல ஐயா இந்து முன்னணியுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு. இந்து மக்களோட அதான் சொல்றேன், இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சிறைக்கு சென்றிருக்காரு. அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது. அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் ஒரு தீராத பற்று பாசம் இருந்த காரணத்தினால இந்துக்களுக்காக அவர் போராடினார். அது போராடுறது எல்லா உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். மண்டகாட்டு கழகத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சார், இப்போ இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம் இது ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நாடார் அமைப்பில் எவ்வளோ சங்கங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பித்து இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தத்துக்கு என்னென்னலாம் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க? எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடார் சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் 5 காட்சிகள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏற்கனவே சிபிஎஸ்சி போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வால்மார்ட் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும், இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு நல சங்கம். அது இல்லாமல் இரட்டை ரயில் பாதை கன்னியாகுமரி வரையும் போடணும்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கோம். பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம். நாடார்கள் சங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு நல சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதுக்கு இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு நாடார் சங்கம் சங்கமாக இருக்குமா, இல்லை அடுத்தது அரசியல் கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு எதனா இருக்கா? அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக போக தான் தெரியும். எப்போதுமே அதிமுகவின் பக்கம் நீங்கள் நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க. இந்த தடவை தேர்தலுக்கு என்ன மாதிரியான குரல் கொடுக்குறீங்க? தேர்தலுக்கு இன்னும் நாள்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்தளவுக்கு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாடார் சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாடார்களுக்கு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நடிகர் விஜயோட கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். பார்த்து திமுகவில் கனிமொழி அவர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் அனிதா அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்பாவை இருக்காரு. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய பக்கம் நீங்கள் இருக்கலாமே. அதானே எங்களை பொறுத்தளவுக்கு கனிமொழி நீங்க எப்படி நாடார் சொல்றீங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்தளவுக்கு 36 தொகுதிகள் நாடார்களுடைய, அதாவது அம்பா கமிஷன் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 2வது பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் 5000 ஓட்டுலேருந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குள்ள பிரதிநிதித்துவம் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு யார் அதிகமா வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, நாடார்களுக்கு யார் உரிய மரியாதையை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும். திமுகவுக்கு ஆதரவு, அதிமுக ஆதரவுன்றதுலாம் கிடையாது. இப்போ திமுக இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நிறைய குரல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வாக்குறுதி, அதில் பணை சம்மந்தப்பட்டதான் கொடுத்தாங்க. ரேஷன் கடையெல்லாம் வழங்குவாங்க. அதுக்கும் நீங்களும் பிரச்சனைலாம் பண்ணீங்க. அது அப்போவே அப்படியே கிடப்பில் தானே இருக்குது. ஆட்சி முடிகிற காலம் வந்துருச்சு. அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நாடார்களுக்கு எதிராக பல செயல்களை செய்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் சென்னை மாங்காட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் பனை தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்றதுக்காக கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக எடுத்துக்கிட்டு அதை அமல்படுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே
கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க. ஒன்று, இன்னைக்கு வந்து இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது திமுக. ஆனால் திமுகவில் நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுகவில் கிடையாது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது. போன தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கை என்பது நாடார்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்கள். நாடார் தொகுதியான தூத்துக்குடியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள், ஆனால் நாடார்களுக்குரிய பிரதிநிதித்துவம் ராஜ்யசபாவுக்கு கொடுங்க நாங்கள் கேட்டால் அதை செய்யலை. ஆனால் அதிமுகவில் 2 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா இன்பதுரை அவர்களுக்கு பழனிசாமி ஐயா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அப்போ நாடாளுக்குரிய பிரதிநிதித்துவத்தை யார் கொடுக்குறாங்களோ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வர்ற தேர்தலில் அதிக அளவில் எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள நாங்கள் ஆதரிப்போம். சார், இப்போ தேர்தலில் அதிமுக திமுக ஆதரவு தெரிவித்து அப்பாற்பட்டிருக்கோம். உங்களோட நாடார் சமூகத்திலே பணங்காட்டு படை கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு இருக்கு. நீங்கள் சங்கமாக இருக்கீங்க. இதில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா, இல்லை அதை விட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? எங்களை பொறுத்தளவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார் தொகுதியில் நாடார்கள் மட்டும் நின்றால் நாடார்களை தான் ஆதரிப்போம். உதாரணத்துக்கு இப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சி பெரம்பூரில் நின்றாங்க, 100% நாங்கள் அவங்களை ஆதரிப்போம். அதே சமயத்தில் ஒரே தொகுதியில் 4 நாடார் போட்டியிடும் போது யாரையும் ஆதரிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே நாடார்கள், எல்லாருமே எங்கள் உறவினர்கள் அடிப்படையில். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதானே. நம்ம மக்களுக்கு என்ன சேவை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களோ அதை பார்த்து நம்ம முடிவு எடுப்போம். ஸோ இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு, எப்படி பிரின்னு நினைக்கிறீங்க? நாடார்கள் சங்கத்தினால பிரிய வாய்ப்பு இருக்கிறதா? விஜய் எல்லாம் இன்னும் எலெக்ஷனில் தனித்து போட்டி போட்டோம். அந்த சங்கத்தில் நாடார்கள் எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாருப்பா. நடிகர் விஜயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்காரு. காமராஜர் ஐயருடைய பிறந்த நாளுக்கோ அல்லது நினைவு நாளுக்கோ அவர் வந்து நேரடியாக வந்து ஒரு மலரஞ்சலி செலுத்தினாரா, இல்லை ஒரு வணக்கம் செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. சும்மா பேருக்கு மட்டும் தலைவர் படத்தை வச்சிருக்காரே தவிர மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடுக்கல. அவர் வந்து காமராஜர் என்கிற படத்தை பயன்படுத்துறது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கான சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. பெருந்தலைவர் வந்து நேர்மையான தூய்மையான ஆட்சி தந்தவர், தமிழகத்தில் 9 ஆண்டுகள் பொருட்கள் ஆட்சி கொடுத்தவர், இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரருடைய போட்டாவை வைத்துக் கொண்டு அவருடைய நினைவு நாளுக்கு கூட ஒரு மலரஞ்சலி செலுத்தாத கட்சியுடைய தலைவர் தான் யாரு? நடிகர் விஜய் அவர்கள். அதனால அவர் போக போக தான் அவர் என்ன செய்யறாருன்னு தெரியும். திமுக தலைவரே வந்தது இல்லையா? அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அவங்க திருவுருவச் சிலை நம்ம கிண்டியில் இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதை அவங்களாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல. நேற்று கூட ஐயா தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய பெயரை வைக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தியாகி சங்கரலிங்க நாடார் என்று சுட்டுகிறார்கள். சங்கரலிங்க நாடார் அவர் கையெழுத்து போடுறதே சங்கரலிங்க நாடார் தான் போடுறாரு. ஆனா ஜிடி நாயுடுங்கிற பேரை மட்டும் இவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க சமுதாயம், அதாவது அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கரு, அதனால அவர் பேர் நாயுடு பேரை சொல்லணுங்கிறது சொல்லுவாங்க. பச்சை தமிழர்களான நாடார்கள் பேரையோ தேவர்கள் பேரையோ கவுண்டர்கள் பேரையோ வன்னியர் பேரையோ பறையர்கள் பேரையோ தேவேந்திரர்கள் பேரையோ பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி தயங்குறது ஏன்னு தெரியல. யாராக இருந்தாலும் அவர்களுடைய கெஜெட்ல என்ன பேர் இருக்கோ அதை தானே பயன்படுத்தலாம். இவங்க வந்து நாடுன்னு வைக்கிறாங்க, நடுவில் ஒரு டா போட்டா என்ன விஷயம்? நாடாருன்னு போட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு எழுத்து தான் சேர்க்கணும், அதை கூட சேர்க்கறதுக்கு இவங்க தயங்குறாங்க. அப்படின்னு பார்த்தா விஜயை யூஸ் பண்றது இல்லையே பேரு, ஜோசப் விஜய்ங்கிற பேரு. அது அவருக்கு தான் போய் கேட்கணும். சார், இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சட்ட முன்மொழிவு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுக்கிட்டதுனால மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாதிரியான புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் வந்து மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சொல்லி ஆசிரியர்கள்லாம் அவங்க போராட்டம் பண்ணாங்க. உங்களுடைய நிலைப்பாடு? அதாவது பெரியமான பல்கலைக்கழகம் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அந்த காமராஜர் பேர் 1987 வச்சது அன்றைய முதல்வர் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் புரட்சித் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே உள்ள சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிறப்பு கல்வி திட்டம் கொண்டு வந்து அங்கே உள்ள பேராசிரியர்களுக்கோ வேலை செய்கிறவர்களுக்கோ சம்பளம் கூட கொடுக்காம கிட்டத்தட்ட 6 மாதம் இழுத்தடிச்சு, அந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் முக்கியமான பல பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நாம் தமிழருடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து பொதுவான ஆட்கள் நிறைய பேர் அதுக்கான பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் 1500க்கு மேலே நீங்கள் மூடுறீங்க. அதுக்கு காரணம்னு கேட்டால் மாணவர்களே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை ஏன் அரசு உடைமை ஆக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை அரசு உடைமை ஆக்கிவிட்டால் இந்த பிரச்சனை வராதுல்ல. அதை செய்யாம இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்கேஜிக்கே 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி கொள்ளையர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவர்களை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது. தமிழக அரசு பொதுவாக ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஜிடி நாயுடுங்கிற பேரை வந்து சூட்டக்கூடிய தமிழக அரசு சங்கரலிங்கனார் என்று சூட்டாம சங்கரலிங்க நாடார் என்று சூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல பார்வை. காமராஜர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை வந்து மூடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அது தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய சம்பள நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். நன்றி சார், நன்றி. இந்துக்களின் தந்தை இந்து முன்னணியுடைய முதல் தலைவர் தானிலிங்க நாடார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். இந்திய கணினி கல்வி புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநாடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டும் வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. ஐயா தானிலிங்க நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கொச்சின் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக 3 ஆண்டுகள் இருந்தவர். 1957 நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் 75.8% வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர். 64 வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். அதன் பிறகு 80 காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவரம் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர். இதை எம்ஜிஆர் அவர்களை சட்டசபையில் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்து முன்னணியுடைய முதல் தலைவர், இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர். மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது RSS தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஐயா தானிலிங்க நாடார், இன்னொருவர் வந்து பால் தாக்கரே. அந்த நிகழ்வுல தமிழர்கள் தேசியவாதிகள், தமிழர்களை வந்து நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பால் தாக்கரே அவர்களும் நேரடியாக கோரிக்கை வைத்து தமிழர்களுடைய தேசப்பற்றை வெளிக்கொண்டு வந்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானிலிங்க நாடார் அவர் வந்து 1988 ஏரல்ல பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கும் போது என்னுடைய உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது, என்னுடைய சீட்டை சித்திரகுப்தன் தேடிக் கொண்டிருக்கிறான், அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி மேடையில பேசிட்டு இருக்கும் போதே உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார். அவருடைய சேவையை போற்றும் விதத்தில், அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டிய விதத்தில் மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக மத்திய அரசு ஐயா தானிலிங்க நாடார் அவர்களுக்கு, இந்துக்களின் தந்தை தானிலிங்க நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதாமகன் சிவநாடார், பத்ம விபூஷன் சிவநாடார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்றோம். சிவநாடார் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர். HCL என்ற கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார்.
அது மட்டும் இல்லாம 1977 காலகட்டங்களில் IBM என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்தியாவில் கணினி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை, அதனால இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது. அந்த காலகட்டத்தில் நெட் அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க, அது கணினி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளர்களை உருவாக்கியவர் ஐயா சிவநாடார் அவர்கள். அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். இன்றைக்கு கூட நம்ம பத்திரிகை செய்தியில் பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு 7,40,00,000 செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர். அவருடைய சாதனையை போன்ற விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவைகளை பாராட்டும் விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறது காரணத்தினாலும் உலகளவில் கொடைவல்லாக இருக்கிறத காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள 206 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், குறிப்பாக சட்டசபையில் இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தானியல் நாடார் அவர்களுக்கும் ஐயா சிவநாடார் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும். பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு 2 பேரும் தகுதியான தலைச்சிறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கொண்டு சென்று அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதத்தின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா மதத்துக்கு எதிராக இருந்தார், அவருக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு. இல்ல ஐயா வந்து இந்து முன்னணியுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு. இந்து மக்களுடைய அதான் சொல்றேன், இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சிறைக்கு சென்றிருக்காரு. அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது. அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீராத பற்று பாசம் இருந்த காரணத்தினால இந்துக்களுக்காக அவர் போராடினார். அது போராடுறது எல்லா உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். மண்டக்காட்டு கழகத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சார், இப்போ இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து இது ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நாடார் அமைப்பில் வந்து எவ்வளோ சங்கங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பித்து இந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தத்துக்கு என்னென்னலாம் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க? எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடார் சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் 5 காட்சிகள் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏற்கனவே CBSE போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து வால்மார்ட் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும், இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு நல சங்கம். அது இல்லாமல் இரட்டை ரயில் பாதை வந்து கன்னியாகுமரி வரையும் போடணும்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கோம். பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம். நாடார்கள் சங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு நல சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதுக்கு தான் இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு நாடார் சங்கம் சங்கமாக இருக்குமா, இல்லை அடுத்ததாக அரசியல் கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு எதனா இருக்கா? அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக போக தான் தெரியும். எப்போதுமே அதிமுகவின் பக்கம் நீங்கள் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க. இந்த தடவை வந்து தேர்தலுக்கு என்ன மாதிரியான குரல் கொடுக்குறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 4 நாள் இருக்கிறது. எங்களை பொறுத்தளவுக்கு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாடார் சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாடார்களுக்கு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நடிகர் விஜயோட கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதிநிதித்தை வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். பார்த்தா திமுகவில் கனிமொழி அவர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்பாவை இருக்காரு. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய பக்கம் நீங்கள் இருக்கலாமே. அதானே எங்களை பொறுத்தளவுக்கு கனிமொழியை வந்து நீங்கள் எப்படி நாடார் சொல்றீங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்தளவுக்கு 36 தொகுதிகள் நாடார்களுடைய, அதாவது
அம்பா கமிஷன் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் 5000 ஓட்டுலேருந்து 1,00,000 ஓட்டுக்கு மேல உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குள்ள பிரதித்துவம் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு யார் அதிகமா வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, நாடார்களுக்கு யார் உரிய மரியாதையை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணதா இருக்கட்டும், எங்களுக்குள்ள பிரதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும். திமுகவுக்கு ஆதரவு, அதிமுக ஆதரவுன்றதுலாம் கிடையாது. இப்போ திமுக வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நிறைய குரல் கொடுத்தாங்க இந்த மாதிரி வாக்குறுதி. அதில் பனை சம்மந்தப்பட்டதான் கொடுத்தாங்க. ரேஷன் கடையெல்லாம் வழங்குவானே, அதுக்கும் நீங்களும் ப்ரெஸ் மீட்லாம் பண்ணீங்க. அது அப்போவே அப்படியே கிடப்பில் தானே இருக்குது. ஆட்சி முடிகிற காலம் வந்துருச்சு. அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நாடாளுக்கு எதிராக பல செயல்களை செய்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் சென்னை மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து பனை தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்றதுக்காக கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக எடுத்துக்கிட்டு அதை அமல்படுத்தினாரு. திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க. ஒன்று, இன்னைக்கு வந்து இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது திமுக. ஆனால் திமுகவில் நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுகவில் கிடையாது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது. போன தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கை என்பது நாடார்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்கள். நாடார் தொகுதியான தூத்துக்குடியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள், ஆனால் நாடார்களுக்குரிய பிரதிநிதித்துவம் ராஜ்யசபாவுக்கு கொடுங்க நாங்கள் கேட்டால் அதை செய்யலை. ஆனால் அதிமுகவில் 2 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா இன்பதுரை அவர்களுக்கு பழனிசாமி ஐயா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அப்போ நாடாளுக்குரிய பிரதிநிதித்துவத்தை யார் கொடுக்குறாங்களோ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வர்ற தேர்தலில் அதிக அளவில் எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள நாங்கள் ஆதரிப்போம். சார், இப்போ தேர்தலில் அதிமுக திமுக ஆதரவு தெரிவித்து அப்பாற்பட்ட விட்டோம். உங்களோட நாடார் சமூகத்திலே பணங்காட்டுப்படை கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு இருக்கு. நீங்கள் சங்கமாக இருக்கீங்க. இதில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா, இல்லை அதை விட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? எங்களை பொறுத்தளவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார் தொகுதியில் நாடார்கள் மட்டும் நின்றால் நாடார்களை தான் ஆதரிப்போம். உதாரணத்துக்கு இப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சி பெரம்பூரில் நின்றாங்க, 100% நாங்கள் அவங்களை ஆதரிப்போம். அதே சமயத்தில் ஒரே தொகுதியில் 4 நாடார் போட்டியிடும் போது யாரையும் ஆதரிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே நாடார்கள், எல்லாருமே எங்கள் உறவினர்கள் அடிப்படையில். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதானே. நம்ம மக்களுக்கு என்ன சேவை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களோ அதை பார்த்து நம்ம முடிவு எடுப்போம். ஸோ இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு, எப்படி பிரின்னு நினைக்கிறீங்க? நாடார் சங்கத்தினால பிரிய வாய்ப்பு இருக்கிறதா? விஜய் எல்லாம் இன்னும் எலெக்ஷனில் தனிச்சு போட்டி போட்டோம். அந்த சமயத்தில் நாடார்கள் எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாருப்பா. நடிகர் விஜயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களே கொள்கை தலைவராக வைத்திருக்காரு. காமராஜர் ஐயருடைய பிறந்த நாளுக்கோ அல்லது நினைவு நாளுக்கோ அவர் வந்து நேரடியாக வந்து ஒரு மலரஞ்சலி செலுத்தினாரா இல்லை ஒரு வணக்கம் செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. சும்மா பேருக்கு மட்டும் தலைவர் படத்தை வச்சிருக்காரே தவிர மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடுக்கல. அவர் வந்து காமராஜர் என்கிற படத்தை பயன்படுத்துறது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கான சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. பெருந்தலைவர் வந்து நேர்மையான தூய்மையான ஆட்சி தந்தவர். தமிழகத்தில் 9 ஆண்டுகளை பொருட்கள் ஆட்சி கொடுத்தவர். இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரருடைய போட்டாவை வைத்துக் கொண்டு அவருடைய நினைவு நாளுக்கு கூட ஒரு மலரஞ்சலி செலுத்தாத கட்சியுடைய தலைவர் தான் யாரு? நடிகர் விஜய் அவர்கள். அதனால அவர் போக போக தான் அவர் என்ன செய்யறாருன்னு தெரியும். திமுக தலைவரே வந்தது இல்லையா? அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை அவங்க திருவுருவச் சிலை நம்ம கிண்டியில் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறந்த நாள் நினைவு நாளுக்கெல்லாம் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினோட ஒரு முக்கியமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை என்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதை அவங்களாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல. நேற்று கூட ஐயா தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய பெயரை வைக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தியாகி சங்கரலிங்க நாடார் என்று சுருக்குகிறார்கள். சங்கரலிங்க நாடார் அவர் கையெழுத்து போடுறதே சங்கரலிங்க நாடார் தான் போடுறாரு. ஆனா ஜிடி நாயுடுங்கிற பேரை மட்டும் இவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க சமுதாயம், அதாவது அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கரு, அதனால அவர் பேர் நாயுடு பேரை சொல்லணுங்கிறது சொல்லுவாங்க. பச்சை தமிழர்களான நாடார்கள் பேரையோ தேவர்கள் பேரையோ கவுண்டர்கள் பேரையோ வன்னியர் பேரையோ பறையர்கள் பேரையோ தேவேந்திர பேரையோ பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி தயங்குறது ஏன்னு தெரியல. யாராக இருந்தாலும் அவர்களுடைய கெஜெட்ல என்ன பேர் இருக்கோ அதை தானே பயன்படுத்தலாம். இவங்க வந்து நாருன்னு வைக்கிறாங்க, நடுவில் ஒரு டா போட்டா என்ன விஷயம்? நாடாருன்னு போட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு எழுத்து தான் சேர்க்கணும். அதை கூட சேர்க்கறதுக்கு இவங்க தயங்குறாங்க.
அப்படின்னு பார்த்தா விஜயே யூஸ் பண்ணுறது இல்லையே பேர், ஜோசப் விஜய்ங்கிற பேர். அது அவங்க தான் போய் கேட்கணும். சார், இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சட்ட முன்மொழிவை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுக்கிட்டதுனால மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாதிரியான புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் வந்து மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சொல்லி ஆசிரியர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு? அதாவது பெரியமான பல்கலைக்கழகம் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அந்த காமராஜருடைய பேர் 1987 வச்சது அன்றைய முதல்வர் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் புரட்சித் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே உள்ள சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிறப்பு கல்வி திட்டம்னு கொண்டு வந்து அங்கே உள்ள பேராசிரியர்களுக்கோ வேலை செய்கிறவர்களுக்கோ சம்பளம் கூட கொடுக்காம கிட்டத்தட்ட 6 மாதம் இழுத்தடிச்சு, அந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் முக்கியமான பல பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நாம் தமிழருடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து பொதுவான ஆட்கள் நிறைய பேர் அதுக்கான பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களே 1500க்கு மேலே நீங்கள் மூடுறீங்க. அதுக்கு காரணம்னு கேட்டால் மாணவர்களே வர்றதில்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை ஏன் அரசு உடைமை ஆக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை அரசுடைமை ஆக்கிவிட்டால் இந்த பிரச்சனை வராதுல்ல. அதை செய்யாம இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்கேஜிக்கே 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி கொள்ளையர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவர்களை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது ஏற்றுவிட முடியாது. தமிழக அரசு பொதுவாக ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஜிடி நாயுடுங்கிற பேரை வந்து சூட்டக்கூடிய தமிழக அரசு சங்கரலிங்கனார் என்று சூட்டாம சங்கரலிங்க நாடார் என்று சூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல பார்வை. காமராஜர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எந்த பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை வந்து மூடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அது தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய சம்பள நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். நன்றி சார், நன்றி.